ஹேஸுக்கும் ஹாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஹேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு மூன்றாம் தனி நபரை பற்றி பேசும்பொழுது ஹேஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹி, ஷி, இட், இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தங்களோட நேமை மென்ஷன் பண்ணி பண்ணும்போது ஹேஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஹி ஹாஸ் அ பென், அவனிடம் ஒரு பென் உள்ளது. இல்லைன்னா அவன் ஒரு பென் வைத்துள்ளான். ஷி ஹாஸ் அ பேக், அவளிடம் ஒரு பேக் உள்ளது. இட் ஹாஸ் அ டைல், அதற்கு ஒரு வால் உள்ளது. வினு ஹாஸ் அ கார், வினுவிற்கு ஒரு கார் உள்ளது. அப்படின்னு இந்த இடத்துலலாம் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹேவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஹேவுக்கு வந்து ஐ, யூ, வி, தே, தேர்ட் பர்சன் ப்ளூரல் கூடயும், தென் ஐ யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ புக், யூ ஹாவ் அ நோட். நான் புக் வச்சிருக்கேன், நீ நோட் வச்சிருக்க. வி ஹாவ் அ பைக், தே ஹாவ் அ சைக்கிள். நாங்கள் பைக் வச்சிருக்கோம், அவங்க சைக்கிள் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். என்னிடம் செல்போன் உள்ளது. இதுக்கு ஹேவ் வருமா ஹேஸ் வருமானு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.